இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே ஹீரோவோட வீட்லயே அசந்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுக்கு அடுத்து தான் எந்திப்பாங்க ஹீரோயினியே. எந்திரிச்சதுக்கு அடுத்து 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. வர்ற வழியிலே இவங்களுக்கு நிறைய டவுட் வரும். நம்ம எப்படி அசந்து தூங்கணும், ஏதாவது நடந்திருக்குமோ, ஹீரோ ஏதாவது நம்மக்கிட்ட நடந்திருப்பானோ தப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கிட்டமே கேட்பாங்க, நேற்று நைட்டு நான் அசந்து தூங்கிட்டேன், ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாகவே இருந்தவொன்னே சரி சரி நான் எதுவும் தப்பாக கேட்டிருந்தேன்னா மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு தான் வருவாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோயின்மே அவளோட வீட்டுக்குள்ளே தான் வருவா. பார்த்தா அவங்க அப்பா அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. கூப்பிடலான்னு பாப்பா, அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தவொடனே சரி அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம ரூமுக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அவளோட ரூம்குள்ளே வருவா. பார்த்தா அவங்க அம்மா அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இவளோட ரூமில். நேற்று நைட்டு ஃபுல்லாக நீ வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் ஆல்ரெடி உன்னை வர சொல்லியிருந்தேன்ல, ஏன் அடுத்தவங்க வீட்டில எல்லாம் ஸ்டே பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே சொல்லுவா, அம்மா நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவள் அழுதுகிட்டே இருந்தா, நானும் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணி தான் பார்த்தேன் அவள் அழுகியா, ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவள் அழுதுகிட்டே தான் இருந்தா, எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, அதுலேயும் வேற மழை வேற வந்துருச்சுல, அதனால தான் என்னால் கிளம்பி வர முடியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் என்ன சின்ன குழந்தையா, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தானே ஸ்டே பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, ஸோ அதனால நீ என்னன்னாலும் ஒரு இஷ்டத்துக்கு பண்ணலாம்ல, நீ வளர்ந்துட்டு அப்படின்றதுக்காக அடுத்தவங்க வீட்டிலலாம் நீ ஸ்டே பண்ணிட்டு இருப்பியா, இதுதான் உனக்கு கடைசி, இனிமேல் யார் வீட்லையாவது போய் ஸ்டே பண்ணனா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னோன்னே சரிம்மா ஓகே ஓகே விடுமா, இனிமேல் யார் வீட்லேயும் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அவங்க அம்மாட்ட சமாளிச்சிருவா. இங்கே ஹீரோவோட அக்காவை தான் காட்டுவாங்க. அவங்க அக்காவுமே ஹீரோவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு தான் இருப்பா, இவளோட ஃப்ரெண்டாகவும் இருப்பா. இவகிட்ட தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவை நினச்சி இப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது, சரியாக தூங்க கூட முடியல, அவன் இப்போ கொஞ்ச நாளாகவே ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவன் டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் அப்படின்னா உடம்புக்கு என்ன ஆகும் சொல்லு, அதனால சீக்கிரமே அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதே போல் அந்த ப்ராஜெக்ட் வர பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுமே சொல்லுவா, அதை பற்றிலாம் யோசிக்காத, நான் எப்படியாவது அவங்க அப்பாக்கிட்ட பேசி பார்க்குறேன், அந்த பிஸ்னஸ் மேனோட அப்பாக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதை கேட்டுட்டு இவ சொல்லுவா, இது எனக்காக பண்ணுறியா இல்லைனா ஹீரோக்காக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா இந்த பொண்ணு ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணுவா. அப்போ அவளுமே அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 பேருக்காக தான் இதெல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் லவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ண சொல்லியிருப்பான் ஹீரோயின்ட்ட தான். அதனால ஹீரோயினி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதுக்கான வேலை எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோ, அவங்க அக்கா, அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்து இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுமே சொல்லுவா, எனக்கு ஒரு ஆளை தெரியும், நீ வேணால் அந்த ஆளை மீட் பண்ணிப்பாரு, அவரோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணு அப்படின்னா நல்லாயிருக்கும், ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்ல வைக்கலாம் முடியாது, அவர் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார், ஆனால் எதுக்கும் நீ கேட்டுப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு, நான் அட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அட்ரஸை கூட நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவான். இந்த அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வருவான். இங்கே ஹீரோயினி தான் கட்டுவாங்க. ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சர்ப்ரைஸ்க்கான செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுடுவாங்க. அதே போல் அந்த ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சர்ப்ரைஸை காட்டுவான். அந்த பொண்ணுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே டைமில் இவனுமே அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். இந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணதுமே அந்த பொண்ணுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பா. அதே டைமுக்கு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு தான் வருவான். அந்த ஆளை தேடி தான் வந்திருப்பான். ஒரு ஆளை பற்றி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள், அந்த ஆளை தேடி தான் இந்த அட்ரஸ்க்கு வந்திருப்பா. அதே இடத்துல தான் ஹீரோயின்மே அவள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே இந்த தாத்தாவை தேடி தான் இங்கே வந்திருப்பான். இந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இவர் இந்த ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அந்த ப்ரப்போஸ் பண்ணுற சீன் எல்லாமே இவன் பார்த்துட்டு இவன் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இதே மாதிரி ஹீரோயினிக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இமேஜின் பண்ணி பார்ப்பான் ஹீரோயினிக்கு பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவள் ஹீரோ நமக்கு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இவன் ப்ரப்போஸ்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பான் கரெக்டாக. அதே டைமுக்கு மழையுமே வந்துடும். அதனால இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஓரமாக வந்துடுவாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவுமே நின்றுட்டு இருப்பான். இவங்க மழை வந்ததுனால இங்கே ஓரமாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் தான் ஹீரோவுமே நின்றுட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயினி பார்த்துருக்கே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒன்று போல் திரும்புவாங்க. 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பெருசாக எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு மேலே ஒரு ட்ரோன் போகும். அதை பார்த்த ஹீரோவுமே அப்போ கண்டிப்பாக நம்ம தேடி வந்த ஆள் இங்கே எங்கேயோ தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை தேடி தான் வருவான். ஒரு வழியாக அந்த தாத்தாவுமே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அந்த தாத்திட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். எதுக்காக வந்தேன்ற விஷயத்தையுமே சொல்லுவான். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன், நீங்கள் என் கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆனால் அவர் வந்துட்டு இல்லை என்னால் அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லுவார். இவனுமே எவ்வளோ பேசி பார்ப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் ஒரே முடிவாக தான் இருப்பான். இல்லை என்னால் அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது, நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போக பார்ப்பான். கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோயின்மே அங்கே வருவாங்க. ஹீரோயினியை பார்த்தவொன்னே அந்த தாத்தாவுமே என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க.
ஹீரோயினிக்கும் அந்த தாத்தாவுக்கும் ரொம்பவே பழக்கம் இருக்கும் போல. அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்ல அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு போகணும்ல, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்போ அந்த தாத்தாவுமே சொல்லுவாங்க, அதுவாம்மா அவ்வளோ ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. நீ உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் நேரடியாக உன்னோட வீட்டு அட்ரஸ்க்கே நான் சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். நீ தான் உன் வீட்டு அட்ரஸை சொல்ல மாட்டேக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு போயிட்டு ஹீரோ அவன் அட்ரஸை சொல்லுவான். ஆனால் அது அவன் வீட்டு அட்ரஸாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கல அந்த அட்ரஸை தான் சொல்லுவான். அதை கேட்டவொன்னே அவருமே இதுதான் உன்னோட அட்ரஸ் ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை பார்த்து கேட்பாங்க. ஹீரோயின்மே ஹீரோவை பார்த்துட்டு ஆமா அதுதான் என்னோட வீட்டு அட்ரஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுவாங்க. சரிம்மா நான் அந்த அட்ரஸ்க்கு உனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அடுத்து ஹீரோயின்மே கேட்பாங்க, ஆமா நீ எதுக்காக அவர் என்னோட அட்ரஸ் கேட்டா நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோமே சொல்லுவாங்க, பாரு முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டயுமே நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன நோக்கத்தில் நம்ம கூட பழகுறாங்கன்னு தெரியாதப்போ நம்ம யார்கிட்டயுமே நம்ம அட்ரஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் என்னோட வீட்டு அட்ரஸை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே ஏதோ பொய் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவளுமே ஓ அதனால தான் நீ ஓ அட்ரஸ் கொடுத்தியோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ அவனுக்கு ஃபேவராக தான் கொடுத்துருப்பான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவர்கிட்ட பேசி அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவன் வீட்டு அட்ரஸை கொடுத்துருப்பான் ஹீரோவுமே. அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினோட வீட்டில் தான் கட்டுவாங்க. ஹீரோயின்மே ஹீரோவுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சாப்பாடு ஸ்மெல் அவங்க அம்மாவுக்கு வரும். என்னடா காலையிலே நம்ம பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டையுமே சொல்லுவாங்க. என்னது நம்ம பொண்ணா ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பெட்ரூம்லேருந்து அவசரமாக வருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின்மே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க எங்கே வருவாங்க அப்படின்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஹீரோவுக்காக தான் சாப்பாடே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவன் புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தால அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. பார்த்தா அது வந்து கண்ணாடியால் ஆனதுனால இப்போ மழை பெஞ்சதுல அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி வீடே பயங்கர நாஸ்தியாகி போயிருக்கும் இந்த மழைக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுமே எங்க பாரு எல்லாமே நாஸ்தியாகி போயிடுச்சு, நீ எல்லாமே லோ பட்ஜெட்ல பண்ணிட்ட, அதனால தான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைம்க்கு ஹீரோக்குமே கம்பெனில இருந்து கால் வந்ததுனால அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்கே ஹீரோயினோட அம்மா அப்பாவை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே ஹீரோயினோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. அவள் ஏதோ ஒரு பையனை விரும்புறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, சே நம்ம பொண்ணுல அப்படிலாம் கிடையாது, அவள் யாரையும் லவ்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை அவள் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்குறப்போ அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பையனை விரும்புறான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் அப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே அப்போ ஒரு வேளை அவள் லவ் பண்ணுறதுனால தான் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலோ அப்படின்றப்போ அப்படியெல்லாம் கிடையாது, அவள் லவ் பண்ண அப்படின்றதுக்காக எக்ஸாம்லலாம் ஃபெயில் ஆகிருக்க மாட்டா, எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்ச நாளாக தான் அவள் ஏதோ ஒரு பையனை விரும்புகிறான்னு நினைக்கிறேன், சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினை தான் கட்டுவாங்க. ஹீரோயின்மே ஹீரோவோட வீடு மலைக்கு இந்த மாதிரி நாஸ்தியாகி போயிருக்குல்ல, இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு கடைக்கு தான் வந்திருப்பாங்க. கடையில் வந்துட்டு அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே அங்கே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டெக்கரேஷன்லேருந்து கட்டிலேருந்து மெத்தையிலேருந்து எல்லா பொருளுமே அங்கே இருக்கும். இவங்களுமே எல்லா பொருளையுமே போய் பார்ப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால இவங்களுமே போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, எவ்வளோ ரேட் ஆகும் இதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே ஒரு அமௌண்ட் சொல்லுவா. அதை கேட்டுட்டு ஹீரோயினே வாயை பொழுந்துவாங்க, என்னது இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுமே சொல்லுவா, சரி உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தக்கன நம்ம பார்க்கலாம் அப்படின்றப்போ என்கிட்ட இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, இந்த அமௌண்ட்ல கண்டிப்பாக இந்த பொருள் வாங்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ அந்த பொண்ணுமே சொல்லுவா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, இஎம்ஐல இதுக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்கு, நீங்க இஎம்ஐல வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுமே இஎம்ஐல வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. அதே போல ஹீரோயின்மே கிங் சைஸ் கட்டில் தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ வாங்கியிருந்த கட்டில் ஒருத்தர் மட்டும் தான் தூங்குற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேர் தாராளமாக தூங்கலாம். அதுக்கு தக்கன ஒரு பெரிய கட்டிலாவே ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயினுமே ரொம்ப டயர்டாக உட்காந்துருவாங்க. ஹீரோ எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட சேர்ந்து தான் அந்த வேலை எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து பார்க்கறதுனால இவனால் அங்கே போயிருக்க முடியாது. ஹீரோயினுமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோ வராதனால அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோவுமே மெசேஜ் போட்டு விடுவான், என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுருவான். அதனால ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவாங்க. ரொம்ப சோகமாகவே வருவாங்க. இவ்வளோதையும் நம்ம ஹீரோக்காக தான் செஞ்சோம், கடைசியில் ஹீரோ அதை பார்க்கவே இல்லையே அப்படின்ற சோகத்திலேயே வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு வரதை பார்த்து அவங்க அம்மா அப்பா பிள்ளைக்கு ஒரு வேளை லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரொம்ப சோகமாக வராளே, காலையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தா இப்போ என்னன்னா ரொம்ப சோகமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவளுமே எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக அவளோட பெட்ரூமுக்கு போயிடுவா. பின்னாடி அவங்க அப்பாவும் வந்துட்டு அவகிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே அவளுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த வயசுல வர்றதாம்மா அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல பையனா சூஸ் பண்ணு, அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் எப்போதுமே இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும், அப்படின்னா தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்பா மாதிரி ஒரு பையனை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போதுமே உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிற ஒரு பையனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயின்மே என்னாச்சு நம்ம அப்பாவுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஏதோ வந்து புலம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருப்பா. அவங்க அப்பாவுமே ஆப்பிளை சீவிக்கிட்டே தான் இதெல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே சரிப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பிளை வாங்க போவா. அதே டைம்க்கு இவங்க அம்மாவுமே கீழே இருந்து கூப்பிடுவாங்க, என்னங்க வரலையா அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் பண்ண ஆப்பிளுமே அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போவாங்க.
இவளுமே கையை நீட்டிட்டு இருப்பா. அவங்க அப்பா அதை கண்டுக்காம அவர் வாட்டுக்கு ஆப்பிள் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாரு. இவளுமே இதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவங்க அப்பா சொன்ன விஷயத்து எல்லாமே இவன் ரூம்ல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இங்கே ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோமே அவனோட வேலையெல்லாமே முடிச்சுட்டு அந்த பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட தான் சுற்றிட்டு இருப்பான். இவனும் அந்த பொண்ணு சின்ன வயசில் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல். அதை பற்றிலாம் அந்த பொண்ணு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. ஹீரோமே அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.